எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எப்படின்னு யோசிக்கிறியா? நம்ம டைமண்ட்ஸ் நம்ம கைக்கு வரணும். அதனால எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இதனால அந்த காவியா செத்தாலும் பரவாயில்ல. இத்தனை நாளா ருத்ராவை ஏமாத்துறதுக்காக காவியா நமக்கு யூஸ் ஆகும். இப்பதான் அதுக்கு அவசியமே இல்லையே. அவ வேஸ்ட் பேகேஜ். அப்புறம் எதுக்கு அவ நமக்கு? அந்த காவியா ஒன்றும் புத்திசாலி எல்லாம் கிடையாது. அது ஒரு அடி முட்டாள்ற. ருத்ரா அவளை தங்கச்சியா பாசமா தான் பாக்குறா. ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம இந்த காவியா தான் எப்பவுமே ருத்ராவை எதிரியாவே பாக்குறான். ஆக்சுவலா இந்த ருத்ரா கிட்ட போய் இந்த உலகத்திலே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், அவ யோசிக்காம காவியா பேரை தான் சொல்லுவா. அந்த அளவுக்கு காவியாவை ருத்ராவுக்கு பிடிக்கும். ஏன் ருத்ரா உயிரா நினைக்கிற ஆராதனாவை விட காவியாவை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே. இது அந்த தத்தி காவியாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலா இது முட்டாள்தனமா எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நமக்கு சாதகமா இருக்கு. அந்த காவியா செத்தாலும் பரவாயில்ல. நமக்கு அந்த டைமண்ட்ஸ் தான் முக்கியம். உனக்கு ஒண்ணு இல்ல, நீ நல்லதானே இருக்க? ஏன் காவியா சூசைட் பண்ண ட்ரை பண்ண? நான் ஒரு முட்டாள்கா. நான் முட்டாள்தான். முட்டாள்தனமா தான் நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. காவியா, என்ன நீ ஏன் கால விழுந்துட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? உங்களை நான் சரியாவே புரிஞ்சுக்கலக்கா. நான் உங்களுக்கு பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் பத்தாதுக்கா. உன்னோட உண்மையான குணம் தெரியாம அந்த விக்ரம் பேச்சு கேட்டு உன்னை எதிரியாவே பார்த்துட்டேன். அதனால நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்கக்கா. காவியா, காவியா இங்க பாரு. எனக்கு இப்பதான் உன் மனசுல நான் என்னவா இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. நீ ஏன் மேல வச்சிருக்க பாசத்தை பத்தி உனக்கு வேண்டப்பட்டவங்க சொல்லி இருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஏன் எனக்கு வேண்டப்பட்டவங்க சொல்லி இருந்தாலும் கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா உன்னை எதிரியா நினைக்கிற விக்ரம் சொல்றப்பதான் உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கா. காவியா, சரி காவியா, நீ அழாத. ஏன் காவியா அழாத இருக்க முடியும்? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்க்கா. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்க்கா. காவியா, மன்னிச்சிருங்க. எந்த தப்புமே பண்ணல காவியா.
இங்க பாரு, உன்னால நான் எந்த கஷ்டமும் படல. நீயா எதையாவது ஒண்ணு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத. இங்க பாரு, நீ என் அக்காவை ஏத்துக்கிட்டல, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் காவியா. எனக்கு இது போதும். இங்க பாரு, நீ அழக்கூடாது, சரியா? அழக்கூடாது. அழாத. அக்கா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த விக்ரமண்ணி நம்பாதக்கா. அவன் இப்போ உன்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் எனக்கு தெரியுமே காவியா. தெரியுமா? அவ என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நானும் அவகிட்ட அவனை நம்புற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, அவன் இப்ப என்ன வச்சு ஒரு பிளான் பண்ணிருக்கான்க்கா. என்ன பிளான்? அது உன்கிட்ட ஏதோ டைமண்ட்ஸ் இருக்காமே, அத உன்கிட்ட இருந்து வாங்கறதுக்காக என்ன கடத்த வச்சு உன்னை மிரட்டி அத வாங்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்க்கா. அக்கா, நம்ம அவன்கிட்ட தோத்துற கூடாதுக்கா. இதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத காவியா. இப்பதான் அவனோட பிளான் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல. இனி எப்படி அவன் நம்ம கிட்ட இருந்து ஜெயிப்பான்? இன்னையோட அவனோட எல்லா ஆட்டத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஓகே ஓகே, அப்போ நான் பேசிட்டு இருந்தத சைடு கேப்ல ஒட்டு கேட்டிருக்கேன். வெரி குட், சூப்பர், வெரி குட் காவியா. அப்ப எங்க பிளானை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல அக்காவும் தங்கச்சியும் ட்விஸ்ட் அடிக்கிறீங்க. This is not fair. ஓகே, இங்க பாரு ருத்ரா, இரு இங்க தானே இருக்க. ஒரு நிமிஷம் இரு, நான் பேசுறேன். நான் என்ன உண்மைன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு. I just want to tell something. என்ன பண்ற நீ? அவளை போடுற. என்ன பண்ற நீ? ருத்ரா, காவியா, 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 ஏய், காவியா, 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 இங்க பாரு. ஏய், அசஞ்சா சுற்றுவேன். விக்ரம்! காவியா! 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 காவியா, என்ன பாரு காவியா! காவியா! டாக்டர்! டாக்டர் கூப்பிடுங்க! அக்கா, காவியா! காவியா! அக்கா, வேண்டாக்கா, டாக்டர் கூப்பிடாதீங்க. அவங்க வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் அவ்வளவுதான்க்கா. ஐயோ காவியா, அப்படிலாம் சொல்லாத காவியா. பார்த்த முடியாது. அதுக்குள்ள நான் உங்ககிட்ட பேசணும்க்கா. காவியா, ஐயோ ப்ளீஸ் காவியா. அக்கா, நான் உனக்கு செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். காவியா, அதுக்கான தண்டனை தான் இது. காவியா, இப்படி பேசாத காவியா. அதனால இத நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ காவியா, இப்படி எல்லாம் பேசாத காவியா. இங்க பாரு, நீ செஞ்சதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது காவியா. இப்போ கூட என்ன விட்டு கொடுக்க மாட்டேக்கா. உன் தங்கமான மனசை புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருந்திருக்க. எப்படி இருந்திருக்கேன் பாத்தியா? அக்கா, நீ ஏன் கூட இருந்திருந்தா
என்ன ரொம்ப நல்லா வளர்த்திருப்ப காவ்யா. நீ இல்லாததுனாலதான் நான் தப்பாவே வளர்ந்துட்டேன்க்கா. கதிர், சாரி கதிர், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். காவியா, அப்படிலாம் நீ எதுவும் பண்ணலப்பா. நான் தான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். இல்ல கதிர், உங்க மனசு முழுக்க ருத்ராக்கா இருந்திருக்கான்னு தெரிஞ்சும் நான் வேணும்னே உங்களை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்திட்டேன். அம்மா, அப்பா, அம்மா, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. காவ்யா, அப்படிலாம் சொல்லாத காவ்யா. நீங்களும் என்ன மாதிரிதான் அக்காவை புரிஞ்சுக்காம இருந்துட்டீங்க. அக்கா, அக்கா ரொம்ப நல்லவ. அவளுக்கு நம்ம கஷ்டத்தை தான் கொடுக்கறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கம்மா. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் என் அக்கா கூட வாழ்றதுக்கான கொடுப்பனை இல்லாம போயிடுச்சு. இனிமேலாச்சும் நீங்க 2 பேரும் அக்காவை புரிஞ்சுக்கிட்டு அக்காவோடவே இருங்க. இதுக்கப்புறம் ருத்ரா அக்கா தான் உங்க உங்க காவ்யா, உங்க மக. அப்படிலாம் பேசாத காவ்யாமா. அக்கா, அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கோங்கக்கா. உனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல. நான் சொல்லலைனாலும் நீ அவங்கள நல்லா பாத்துப்ப. காவ்யா, ஏன் காவ்யா இப்படிலாம் பேசுற? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்க்கா. அத நான் உன்கிட்ட சொன்னா நீ அத செய்வியா? நான் என்ன செய்யணும்னு சொல்லு காவ்யா, நான் செய்றேன். சொல்லு காவ்யா. கண்டிப்பா செய்வேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. அப்பதான் நான் நம்புவேன். காவ்யா, உன் மேல சத்தியமா உன் ஆசை என்னவா இருந்தாலும் நான் செய்யறேன். சொல்லு காவ்யா. கதிரும் உன்ன மாதிரி தான்க்கா, ரொம்ப நல்லவரு. அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காருக்கா. கதிரா, இனிமே நீதான்க்கா உயிரா பாத்துக்கணும். எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? கதிர், கதிர், என் அக்கா பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு. இனிமே இவள நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். சரியா? அத்தை, நானும் கதிர் மேல உயிரையே வச்சிருந்தேன். ஆனா விதி இவரு கூட சேர்ந்து வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. கதிரும் ருத்ராக்காவும் சந்தோஷமா வாழணும். இவங்களுக்கு உங்க 3 பேரோட ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கணும். ஆராதனா, 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 இத கூட்டிட்டு வரேன். ஆராதனா, காவ்யா, இங்க வா. காவ்யா, கதிர், போடா, போய் டாக்டரை கூட்டிட்டு வாடா. காவ்யா, இருக்கா? ஆராதனா, காவியா, உனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. ஆராதனா, அம்மா, காவியா, அக்கா, காவ்யா,
ஆராதனா ஆராதனா விட என்னதான் ரொம்ப பிடிக்குமா? ஏக்கா அப்படி? நீ என் தங்கச்சி இல்லம்மா, நீதான் என் மூத்த பொண்ணு. காவ்யா, உன்னை போய் நான் இத்தனை நாளா தப்பா நினைச்சிட்டு இருந்தேனே. அக்கா, நான் உன் பொண்ணு தானே? அப்ப ஆராதனாக்கு கொடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு முத்தம் தரியா? காவ்யா, 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 காவ்யா காவ்யா, 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 காவ்யா காவ்யா. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் வாங்க டாக்டர் please. காவ்யா, காவ்யா. ஏன் சார் இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை பிடிச்சிருக்கீங்க? இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் காரணம் ருத்ரா தான். நீங்க அவங்க கிட்ட கேட்கறது தான் கரெக்டா இருக்கும். ருத்ரா பேசு. எஸ் சார். சொல்லுங்க மேடம், இந்த நெட்வொர்க்ல இருக்கிறவங்க எப்படி பிடிச்சீங்க? இந்த நெட்வொர்க்ல இருக்கிறவங்க நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய கிரைம்ஸ் பண்ணிருக்காங்க. மெடிசன் மாஃபியா, ஆர்கன்ஸ் டிராஃபிக்கிங், இப்போ ரீசெண்டா டைமண்ட் ஸ்மக்லிங் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. இவங்கள ரொம்ப நாளா வாட்ச் பண்ணி தான் நாங்க பிடிச்சோம். மேடம், இந்த நெட்வொர்க்கோட மெயின் லீடே உங்க ஹஸ்பண்ட் விக்ரம் தான். அப்படி இருந்தும் அவரே கொண்டு பிடிச்சிருக்கீங்களே, எப்படி மேடம்? என் காக்கி சட்டைக்கு முன்னாடி கட்டு புருஷனா இருந்தாலும் பெத்த புள்ளையா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். தப்பு யாரு செஞ்சிருந்தாலும் அதுக்கு உண்டான தண்டனைய அவங்க அனுபவிச்சே ஆகணும். உங்களுக்கு இந்த ஆபரேஷன்ல எந்த இழப்பும் ஏற்படலையா? நீங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்கலையா? ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்ப நான் சந்திச்சிருக்கேன். என்னோட தங்கச்சி காவ்யாவை நான் இந்த ஆபரேஷன்ல இழந்திருக்கேன். அது கடைசி வரைக்கும் என் மனசுக்கு ஒரு கஷ்டமான விஷயம்தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆபரேஷன்ல எனக்கு சப்போர்ட்டா இருந்தது சப் இன்ஸ்பெக்டர் சந்துரு சார் தான். அதுக்கப்புறம் என்னோட ஸ்பெஷல் டீம் செல்வி, கணபதி, அர்ச்சனா, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. மேடம், உங்களால் இந்த ஸ்டேட்டே பெருமைப்பட்டிருக்கு மேடம். எங்கள் ரிப்போர்ட்டர் சார்பா வாழ்த்துக்கள் மேடம். அப்படி பார்த்தா அந்த வாழ்த்தை உங்கள ஒருத்தருக்கு நீங்க சொல்ல வேண்டியிருக்கும். எங்கல்ல ஒருத்தரா? யார் மேடம் அது? கதிர், இங்க வாங்க. இவர்தான் அந்த ஒருத்தர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கதிர். இந்த ஆபரேஷன்ல இவரோட பங்கு ரொம்ப அதிகம். தேங்க்ஸ் கதிர். வந்துட்டாங்களா? காஃபி கேட்டிங்கல்ல, போட்டு வர சொல்லுங்க. சரி. காஃபி கேட்டிங்களா? இருங்க இல்ல, போயிட்டு உட்காருங்க. சரி, நீங்க உள்ள போய் விளையாடுங்க. அக்கா நில்லுக்கா. என்ன ருத்ரா, இன்னைக்கு ஒர்க்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கதிர். சாரி கதிர். எதுக்கு சாரி? இல்ல, அன்னைக்கு காவியா உங்க கையோட என் கையை சேர்த்து வச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு போயிட்டா.
ஆனா இப்ப வரைக்கும் உங்களை என்னால என் ஹஸ்பண்டை ஏத்துக்கவே முடியல. நான் ஏதோ உங்க வாழ்க்கையும் சேர்ந்து கெடுத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. 1412. என்ன 1412? இந்த 6 மாசத்துல நீங்க அத்தனை வாட்டி இந்த மாதிரி கில்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க கதிர். ருத்ரா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதுக்கு கில்ட்டியா இருக்கு? உங்களை நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏதாவது கம்பல் பண்ணேனா? இல்ல அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆராதனாவுக்கும் அணுவுக்கும் அப்பாவா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த முடிவை நான் எடுக்கல, அவங்க 2 பேரும் தான் எடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஹஸ்பண்டா இருக்கலாமா வேணாமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரலனாலும் பரவாயில்ல. உங்க 3 பேருக்குமே நான் ஒரு நல்ல கார்டியனா இருந்துட்டு போயிடுவேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியா இருக்கும். கதிர், என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கதிர். எதுக்கு? உட்காரு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ தேங்க்ஸ் அண்ட் நோ சாரி. யார் இது? வாங்கப்பா. நான் யாரு? அனுவா? கண்ணாம்பூச்சி ஆடலாமா? என்னது இது? அம்மா புடிங்க பாப்போம். அம்மா புடிங்க. அம்மா புடிங்க. எங்க இருக்கீங்க? அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? ஆல் அவுட். எல்லாரையும் பிடிச்சிட்டேனே. எல்லாருமே அவுட். அம்மா இதெல்லாம் சீட்டிங். நான் சீட்டிங் ஆடுறேனா? எல்லாருமே அவுட் தான். நியாயமா? போலீஸ் ஆபீசர் இருந்துகிட்டு நீங்களே இப்படி சீட் பண்ணலாமா? நீங்க திருடி, போலீஸ் கிடையாது. நானா? நான் திருடியா? நில்லுங்க, ஓடாதீங்க.